Hi everyone. காத்தாங்குடியில் கோர விபத்து சம்பவம் ஒன்றில் 21 வயதுகளையுடைய இளைஞன் உயிரிழந்த சோகமான சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சிங்கப்பூர் டெக்ஸ்டைல்ஸின் உரிமையாளரின் மகனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். 21 வயதுகளையுடைய அப்துல்லா என்பவரே உயிரிழந்திருந்தார். மோட்டார் வண்டியும் வேனும் நேருக்கு நேர் மோதிய நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. நாளை பெருநாளை கொண்டாட தயாராகி இருந்த நிலையில் இந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் தினம் தினம் கோர விபத்து சம்பவங்கள் பதிவாகின்றது. இந்த விபத்து சம்பவங்களால் உயிரிழப்புகளே ஏற்படுகின்றது. அதிலும் அதிக அளவில் இளம் மரணங்கள் ஏற்படுகின்றது. இவ்வாறானதொரு இளம் மரணமாக காத்தாங்குடி பிரதேசத்திலே நேற்று இரவு 21 வயதுகளையுடைய அப்துல்லா என்பவர் வாகன விபத்திலே உயிரிழந்திருந்தார். இவரும் இவருடைய நண்பரும் மோட்டார் வண்டியிலே சென்ற நிலையில் வேனொன்றுடன் மோதிய நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வேனுடன் மோதிய நிலையில் மோட்டார் வண்டியை ஓட்டிச் சென்ற அப்துல்லா என்பவர் உயிரிழந்திருந்தார். அவருடன் சென்ற அவருடைய நண்பரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தற்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே மட்டக்களப்பிலே சிகிச்சை பெற்று வருகின்றார். அதிலும் மிக முக்கியமாக பிரபலமான சிங்கப்பூர் டெக்ஸ்டைல்ஸின் உரிமையாளரான அப்துல் சலாம் என்பவரின் புதல்வரான அப்துல்லா என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். நாளை ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாட இருந்த நிலையிலே சோகமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேசத்தில் வைத்தே இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த 2 இளைஞர்களும் மோட்டார் வண்டியில் சென்ற நிலையில் அக்கரப்பத்தில் இருந்து பாடசாலை மாணவர்கள் சுற்றுலா பயணம் சென்ற வேனுடனே இவர்கள் மோதியிருந்தனர். நேருக்கு நேர் மோதிய நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவமும் பதிவாகியுள்ளது. எனவே ஒவ்வொரு வீடியோ பதிவுகளிலும் நாங்கள் குறிப்பிடும் விடயம், வாகனங்களை ஓட்டும் பொழுது அவதானமான முறையில் வாகனங்களை ஓட்டுங்கள். உங்களுடைய உயிர் உங்களை விட உங்களுடைய குடும்பங்களுக்கு பெருமதியானது. எனவே அப்துல்லா என்ற 21 வயதுகளையுடைய இளைஞனின் உயிரிழப்பால் வாடும் அந்த குடும்பத்திற்கு இறைவன் ஆறுதலை வழங்குவானாக. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.